ஹலோ கைஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்த வீடியோவில் IBPS POவோட ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்காக ஆல் டிக்கெட் விட்டுருந்தாங்க. இந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கில் அப்படி என்ன தான் இருக்குது அண்ட் முக்கியமான ஒரு 3 விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சின்ன ஹிண்ட் தரேன். இந்த PET ட்ரைனிங்கில் வந்து RB சர்க்குலர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம கூட நம்ம வெங்கட் சாருமே இருக்காரு. பார்த்துடலாம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். நாங்களுமே என்ன நினைச்சோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் RRBல அந்த செக்ஷனல் டைம் அப்படின்னு ஒன்று கொண்டு வரும்போது அந்த PET அட்மிட் கார்டு வந்தது இல்லையா, அப்பவே சொல்லிட்டாங்க செக்ஷனல் டைம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த இயருமே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, சார் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஒரு விஷயம் கெஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, குவான்ஸுக்கு வந்து 35 கொஸ்டின்ஸு 30 மார்க்கு, ரீசனிங்க்கு சேம் 35 கொஸ்டின் 40 மார்க்ஸ் இல்லையா. இந்த மார்க்கை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு செக்ரிகேட் பண்ண போறோம், செக்ஷன் ஏவா செக்ஷன் பியா, அதை வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம், கொண்டு வரல. ஸோ நம்ம ஒரு கெஸ் பண்ணி இப்போ வந்து மார்க் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஹேண்ட் அவுட்ல தான் வரும்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நமக்கு நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இங்கிருந்து கிடைச்சிருக்கு. சரியா, இதை ஃபாலோ பண்ணியுமே நாம வந்து போகலாம். சரியா, இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த வீடியோ நாங்கள் இமிடியேட்டா அது எங்களுக்கு கிடைச்ச உடனே மேக் பண்றோம். சரியா, எஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த PET எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காகவே நானும் அப்ளை பண்ணியிருந்தேன், PET கொடுத்துருந்தேன். ஸோ இது எனக்கு வந்தது தான். ஸோ அதை தான் நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணி எடுத்து வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். எஸ் சார், சரி. போயிடலாமா? அந்த ப்ராசஸ், செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுது இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது இந்த டைம், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஈஸியாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான். SBIல என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ண போகிறாங்கன்னு, சேம் அதே தான். நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டர்வியூ பிளஸ் ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க PETல ஒரு எக்ஸாம் மோட் வந்திருக்கு, அதே தான் அங்கேயும் வருதா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அட்மெண்ட் ஜாயினிங் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஓகேவா? எஸ், போலாமா சார்? எஸ், ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். முக்கியமான விஷயம் சார் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் 11 பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ். இன்னும் 2 பேங்க் வந்து நாட் ரிப்போர்ட்ல இருக்கு. ஸோ அதுமே ஒரு நல்ல வேகன்சி வரப்போகுது. எஸ், முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் என்ரோல் ஆகி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி அப்கமிங் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக ஷெடியூல் போட்டு கரெக்டாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது உடனே பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுல வந்து NICLோட மெயின்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ NICL AOவோட நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் உள்ள வந்து ஆட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்டிவ்க்குமே லைவ் கிளாஸஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அப்கமிங்ல இருக்க எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச்ல எல்லா டெஸ்ட்டுமே உள்ள இருக்கும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா இங்க இருக்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கூகுள் ஃபார்ம் வச்சிருப்போம், அதை கிளிக் பண்ணி மென்டார் கால் பேக் உங்களுக்கு வரும். கண்டிப்பா. எஸ், உள்ள போயிடலாம் நம்ம கண்டென்ட்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் 1 பத்தி நான் பார்த்தோம்னா சேம். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்தோம் அதே தான் சார் இருக்கு. எஸ், இங்க ஒரு விஷயம் கொடுத்துருக்கான், அதுதான் மேட்டர். நோட்னு ஒன்னு கொடுத்துருக்கான் பாருங்க, அதுதான். அதை பார்த்துக்கோங்க. The sequence of the test may be changed at the time of examination. ரியல் எக்ஸாம்ல சேஞ்ச் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் இப்போ வந்து இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. PETலுமே அப்படிதான் ஓப்பன் ஆச்சு. டெஸ்ட் PETல ஒரு டெஸ்ட் தனியா ஓப்பன் ஆகும். இப்போ டெலிகிராம் குரூப்லாம் ஒரு டெஸ்ட் ஒன்று வந்து சர்க்குலேட் ஆச்சு, அது சும்மா டெமோ மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு. அதெல்லாம் ரியல் கொஸ்டின்ஸ் கிடையாது. PETல ஒரு கொஸ்டின் ஓப்பன் ஆச்சு, அதுதான் ரியல் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின்ஸ். சரி, அதை வந்து நமக்கு கொண்டு வர முடியாது, கொண்டு வரலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நாம ரெடி பண்ணி கொண்டு வரலாம் நம்ம கண்டென்ட் டீம் வச்சு. அதுக்கான ஸ்டெப்ல நாங்க இறங்கியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் சீக்கிரமா கொண்டு வருவோம். நம்மளோட யூடியூபர்ஸ், நம்ம யூடியூப்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, நம்ம எஜுகேட்டர் நவீன் சார், சந்தோஷ் சார், அவங்கலாம் வந்து கொண்டு வருவாங்க. சரியா, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2. ஸோ அதே இருக்கிறதா எப்பயும் போல அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னென்ன செக்ஷன் எவ்வளவு மார்க் அப்படின்றது. அதே மாதிரி தான் ஆக்சுவலா இதெல்லாம். இதை விட அந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த டிஸ்கிரிப்டிவ். இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். எஸ், கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேபி ப்ராட்லி பேஸ்ட் ஆன் எக்கானாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ அவங்க நோட்டிபிகேஷன்ல கொடுத்ததா அதுவே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கேட்போம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரொம்ப இன்டென்ஸாவே வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே கொடுக்குறாங்க. எது வந்து நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணுங்கிறத, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லிடுறாங்க. எஸ், சோ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எஸ், இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க சார். The questions in descriptive paper are intended to assess your higher order cognitive ability. So எப்பயும் போல இதுல வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. Write an essay on any one of the following topics. 3 measures to eradicate illiteracy in India. அதான் அந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். இப்போ ஸ்கீம்ஸ் பேஸ் பண்ணி இங்க பாருங்களேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் a மேஜர் ப்ராப்ளம். இதுல வந்து எப்படி வந்து நீங்க
இந்த ஸ்கில் பேஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸும் எம்ப்ளாயர்ஸோட நீடு எப்படி நம்ம வந்து மிஸ்மேட்ச் இருக்குது அது சம்மந்தமான விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஓகே, எக்ஸ்பிளைன் ஹவு குளோபல் வார்மிங் இம்பாக்ட்ஸ் ஏர் குவாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ இது பேஸ் பண்ணி தான் டிஸ்கிரிப்டிவ் இருக்க போது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிஸ்கிரிப்டிவ் டாபிக்ஸ் வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் சொல்லிட்டாங்க இங்கே 250 வேர்ட்ஸ்னு சொல்லி, வேர்ட்ஸை வச்சு நீங்க என்ன சொல்றது வரி பண்ணிக்கவே வேணாம். 250 வேர்ட்ஸ் தான் கண்டிப்பா எஸ்ஏல. சரியா, இப்பவே ரெடி ஆயிக்கோங்க. அந்த 250 வேர்ட்ஸ் எப்படி டைப் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டைப்பிங் ஸ்பீடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்க டாபிக் ஓரியன்டா ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதே மாதிரி டைப்பிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 200 வேர்ட்ஸ் முடிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். 200 வேர்ட்ஸ் கரெக்டா முடிக்கணும். இங்க பாருங்க, இதுல முக்கியமான விஷயம், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts. எஸ்ஏ ரைட்டிங் ஒன்று இருக்கும் அண்ட் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்பி கிரேட் பி இருக்குல்ல, இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. உங்களுக்கு வந்து ரீடிங் ஒரு இது கொஸ்டின்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து நீங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்க போகுது. எஸ், அதுதான் இங்க இருக்கு, நாங்க காட்டுறோம். எஸ், எப்படி இருக்கும் அப்படின்னா சார் ஓகே, இதுதான் இந்த பேசேஜ். செக்ஷன் 7 அது இருக்கும், 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்னு செலக்ட் பண்ணி நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். செக்ஷன் B லயும் அதே மாதிரி தான். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்னு கொடுத்துருவாங்க, ஒரே காம்ப்ரிஹென்ஷன் தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த காம்ப்ரிஹென்ஷன் இங்க வந்து கம்ப்ளீட் ஆகுது, நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கம்ப்ளீட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி இந்த 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ வாட் டஸ் த டேர்ம் பியூரோக்ராட்டிக் பேப்பர் ரெஃபர் டு. ஸோ இது ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்க எடுத்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, அதுக்குமே மேபி வேற ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரியல. இது மட்டும் இன்டர்ஃபேஸ் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். சோ எக்ஸாம் அப்ப அந்த இன்டர்ஃபேஸ் இது இருக்கும் பாத்தீங்களா, சோ அப்ப நீங்க போய் செக் பண்ணி பாருங்க எப்படி அவங்க பண்ணிருக்காங்க. கரெக்ட், இங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சிருக்காங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நமக்கு என்ன தெரியுங்கிறதை இங்க டைப் பண்ணலாம். ஆமா, எஸ், அதுதான். புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா தான் இருக்கும். கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். எஸ் சார், நம்ம எல்லாமே கெஸ் பண்ணதான். பர்சனல் டெஸ்ட் என்னன்னா செல்ஃப் ரிப்போர்ட். நம்மளோட செல்ஃப் ரிப்போர்ட், நம்மளை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் அங்க எடுத்து வச்சிருப்பாங்க, டேட்டாஸ் இருக்கும். ஒரு டெஸ்ட் முன்னாடி அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் SBIல அப்படிதான் இருக்கு. நமக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு அட்மிட் கார்டு போடுறாங்க. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து நடத்துறாங்க. ஆன்லைன்லேயே கூட மேபி ஒரு சில டைம் ஆன்லைன்லேயே நடத்த சொல்லுவாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் மணிப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் வச்சாங்க. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல இருந்தே அதை அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்தது ஆன்லைன்ல. சரிங்களா? எஸ், அதே மாதிரி கூட பண்ணலாம். நம்மளை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பயோடேட்டா கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து எந்த ஸ்கோருமே கிடையாது. கரெக்டா உங்களோட டேட்டா கொடுக்கணும். இந்த டேட்டாஸ் வச்சு அங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுதான் பர்சனாலிட்டி டெஸ்ட். மேபி இன்னொரு டே இன்னும் கொஞ்சம் வருஷம்லாம் போனா இதெல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்ல எல்லாம் நடந்துரும். IBPS PO வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எஸ் எஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா phase 3. சோ இன்டர்வியூ பொறுத்தது சேம் எப்பயும் போல அதே எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதான சார் கொடுத்திருக்காங்க. எஸ். சோ கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் ஷார்ட் லிஸ்ட் இந்த ஆன்லைன் மெயின் எக்ஸாம்ல ஷார்ட் லிஸ்ட் ஆனா தான் இன்டர்வியூ போக முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமோட மார்க் 80யும் இன்டர்வியூ வந்து 28:20 ரேஷியோ இப்படி தான் எடுக்க போறாங்க. இந்த வருஷம் நல்ல வேகன்சி வந்தா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் நல்லா மெயின்ஸ் கண்டிப்பா நல்லா பண்ணணும். வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதான் இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு 100 மார்க் எடுப்பாங்க, ஃபைனலா 20க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு நேச்சர் இருக்கு. சரிங்களா? இப்போ பாத்துக்கோங்க, மினிமம் குவாலிஃபைங் மார்க் இன் இன்டர்வியூ வில் பி லெஸ் தென் 40%. அது யாருக்கு அப்படின்னா ஜெனரல் OBC EWS க்கு ஜெனரல் EWS க்கு வந்து 40%, 30% வந்து SC OBC PWBD க்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க வச்சிருக்க கட் ஆஃப் தான் இம்பார்ட்டன்ட். அத பாத்துக்கோங்க. இப்ப மினிமம் எலிஜிபிலிட்டி 40% அவ்வளவு எடுத்தா நான் பாஸ் ஆகணும் அப்படி கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது மினிமம் எலிஜிபிலிட்டி. அது வந்து இன்டர்வியூல கிளியர் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி. இன்டர்வியூல இதோட கம்மியா எடுத்தீங்கன்னா நீங்க இன்டர்வியூல ஃபெயில். ஆமா, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான இதுக்குள்ள போறோம். சார் வந்து டீடைலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எஸ் போயிடலாம். சோ டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் எக்கானமி, பேங்கிங், டிஜிட்டல் ஃபினான்ஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் RBI சர்க்குலர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து இதுல வந்து அவங்க என்ன தெரியுமா சார் இப்ப கேட்பாங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, இதுதான் இருக்கு ஆல்ரெடி நோட்டிபிகேஷன்ல, இத பத்தி தான் சொல்ல போறேன்னு கேட்டா கிடையாது. டெப்தா ஒன்னு வச்சிருக்காங்க. எஸ், இந்த மேட்டர் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, யாருமே ஷேர் பண்ணல. எஸ், இந்த விஷயம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் நினைக்கிறேன். The test would normally cover the following areas. அதாவது இந்த RBI சர்க்குலர், ஜெனரல் எக்கானமி, ஃபினான்ஷியல் சொன்னாங்களா, அதுல would normally cover the following areas. நார்மலா இதுல இருக்கும். என்னென்ன இருக்கும்? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேட்க போறாங்க. ஏன்னா இந்த இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ சார்ந்த நிறைய டெக்னாலஜிஸ் வருது. ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிக்கணும். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்குது. கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், பேங்கிங், எக்கனாமி அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்குறாங்க. ஜியாகிரபி இன் கரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். சம்டைம்ஸ் நம்ம இந்த SBI IBPS PO மாதிரியான எக்ஸாம்ஸில் இந்த
ஜாகிரபி டைப்பில் எது கேட்டானுங்கன்னே தெரியாமல் இருக்கும். பட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி கேட்குறாங்க. ஜாகிரபி இன் கரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேல்கனோ பர்ஸ்ட் ஆகுது, அதையுமே படித்து வச்சுருங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிலநடுக்கம் வருது, அப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் படித்து வச்சுருங்க. ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் சம்மந்தமான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்வினாக்ஸ் அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேஸ்லேயும் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சிருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இன் கரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க, அந்த ஹெரிட்டேஜ் சைட்டோட ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சம்டைம்ஸ் இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஜெக்தீப் தன்கர் ரிசைன் ஆனார், அப்போ அது சம்மந்தமான விஷயங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி வரலாம். ப்ரைஸஸ் அண்ட் அவார்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், ஹூஸ் ஹூ, ஓகேங்களா. ஸோ இது யார், இது லைக் எப்படி சொல்கிறதுனா அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹூஸ் ஹூ, லைக் எப்படி சொல்கிறதுனா சயின்டிஃபிக் ஒரு எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, ஸோ அப்படி கேட்கலாம். இந்த மாதிரி காமன் பெர்ஸ்பெக்டிவ் கேட்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன் எக்ஸெட்ரா. ஸோ பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது பப்ளிக்காக எங்கே அவைலபிளாக இருக்கும், நம்ம ஆல்ரெடி ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நார்மல் ஆர்பிஐ சைட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து படித்தாலே போதும். ஹவவர் திஸ் லிஸ்ட் ஆஃப் ஏரியா இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். இட் மீன்ஸ் என்னன்னா இதுலேருந்து காமனாக வரலாம், பட் இதை தாண்டியும் வரலாம் அப்படின்றாங்க. பட் காமனாக அதுலேருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படித்தோம்னாலே நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். எஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. இங்கிருந்து இங்கே வரைக்குமே கரண்ட் அஃபேர் எப்படி இருக்கும்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. சார் வந்து என்னென்ன ஃபாலோ ஆகும், நார்மலாக என்ன ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, இதை பார்த்து படிச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக கவர் பண்ண போகிறது நேஷனல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் தான் கவர் பண்ண போறாங்க. மேலே வந்து கொஸ்டின் இன் திஸ் டெஸ்ட் ஆர் மெயின்லி பேஸ்ட் ஆன் current events of national international importance. எஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும், எங்கெல்லாம் படிக்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ண போறோம். சப்போஸ் இதை ஃபாலோ பண்ண முடியாதவங்க தான் என்ன பண்ணணும், நம்மளால இது எல்லாமே ஃபாலோ பண்ண முடியாது. கரெக்டா சார்? ஆமா. அதுக்காக தான் என்ன பண்ணணும், நம்ம பிடிஎஃப் இந்த மாதிரி பிடிஎஃப் ரெகுலரா சைட்ஸ், ஓகேங்களா. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் ஓரியன்டட் வீடியோஸ் இருக்கும், அத ஃபாலோ பண்ணணும். ரெகுலர்லி ரீட் நியூஸ்பேப்பர்ஸ் இன் டீடைல், லிசன் டு நியூஸ், டிவி ரேடியோ லிசன் பண்ணணும். மேஜர் நியூஸ் ஐட்டம் இங்க பாருங்க, மேஜர் நியூஸ் ஐட்டம்ஸ்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சும்மா நார்மலா பார்த்துட்டு போக கூடாது, நீ பார்த்துட்டே வராத அப்படின்னு தான் இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எஸ், இதை புரிய வைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெளிவா அதை எடுத்துட்டு வந்திருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்க, எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஓரியன்டா தான் நம்ம நியூஸுமே போயிட்டு இருக்கு, கோட்லியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இது ஓரியன்டா தான் போயிட்டு இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. எஸ், இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த क्वेश्चंस எப்படி இருக்கும், क्वेश्चंस சாம்பிள் அப்படின்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் பேங்கிங் ஓரியன்டான क्वेश्चंस பாத்துக்கோங்க. எஸ் எஸ். ஸோ அந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாதிரி தான் கொஸ்டின் ஒரு மாலம் கேட்கக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாகவும் வரலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்புகள் அதிகம். எஸ். ஸோ எஸ், இதுதான் கைஸ் இதோட வீடியோ. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டு. ஸோ இந்த வீடியோ நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்து அப்கமிங் வீடியோஸில் உங்களை வந்து பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி டவுட் இருந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், எப்படியெல்லாம் கேட்க போறாங்கன்றதுமே புரிஞ்சிருக்கும். நாங்கள் டீட்டெயிலாக எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஐபிபிஎஸ் பிஓக்கு இதை விட ஒரு டீட்டெயில்டா யாருமே கண்டிப்பா கொண்டு வர முடியாது. அந்த டீட்டெயில் நம்ம கண்டிப்பா கொண்டு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து இது சேரணும், ப்ரிப்பரேஷன்ல எந்த லேக் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்கும். இந்த இயர் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க கிராக் பண்ணுங்க. பிளஸ் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நீங்களும் கிராக் பண்ணுங்க. நிறைய என்ன சொல்றது, டெஸ்ட் இயர்ஸ்ல இருந்து, லைவ் செஷன்ல இருந்து, மென்டர்ஷிப்ல இருந்து நிறைய அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த இயர் எக்ஸாமை கிராக் பண்ணி உங்களோட சக்சஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க சார். எஸ், நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து பார்க்குறோம். டேக் கேர், ஹேவ் a nice day, bye.